வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான ராம் அப்படின்ற ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போதைக்கு இந்த படம் தெலுங்குல மட்டும் தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பாகிஸ்தான்ல இருக்க டெரரிஸ்ட நமக்கு காட்டுறாங்க. இந்தியால ஒரு அட்டாக்க பிளான் பண்றாங்க. இது சம்பந்தமா இந்தியால இருக்க ஒரு ஆபீசர் கிட்ட பேசுறாங்க. அவரை இவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்றாரு போல. அவர் யாரு இவர் யாருன்றதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஹைதராபாத்ல ஜேபின்னு ஒரு ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு டெரரிஸ்ட கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்காரு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உன் கதை என் கையால தான் முடியும்ட்டு சாவுன்ற மாதிரி சாவடிச்சிடுறாரு. இப்பதான் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு டெரரிஸ்ட் குரூப் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறதா ஆட்களுக்கு தகவல் கிடைக்குது. சூரிய பிரகாஷ் அப்படின்ற ஒரு தலைமையில ஒரு டீம் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருது. அந்த காரியை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. அது மீறியும் சூரிய பிரகாஷும் ஆட்களும் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீம்ல ஒருத்தரா ஜேபியும் இருப்பாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி உள்ள நுழையிறாங்க. உள்ள இருக்க டெரரிஸ்ட் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சூரிய பிரகாஷ் தான் இந்த டீமோட ஹெட்டா இருப்பாரு. பயங்கரமா சண்டை போடுறாரு. இதனால நிறைய டெரரிஸ்டுங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதே மாதிரி சூரிய பிரகாஷ்க்கும் ஒரு புல்லட் பட்டுருது. இப்ப பக்கத்துல இருக்க நபர் இருக்கான் பாத்தீங்களா, பாம் செட் பண்ணி இருக்கிறதா காட்டுறான். இத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சூரிய பிரகாஷும் நீங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களை விட்டு எப்படி சார் போறது அப்படின்ற மாதிரிலாம் ஜேபி கேக்குறாரு. என்ன உங்களால காப்பாற்ற முடியாது, நீங்க எல்லாருமே முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் சூரிய பிரகாஷ் சாவும் போது பையனோட போட்டோவை பாக்குறாரு. இப்ப பையன் கூட விளையாண்ட விஷயங்கள்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம் வெடிக்க போது இல்ல, அந்த பாம் இங்க வெடிச்சா ஆட்களுக்கு ஏதாவது ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்ப பாம் வச்சிருக்க நபரை தூக்கிட்டு மாடியில இருந்து குதிச்சிடுறாரு. பயங்கரமா அந்த பாம் வெடியுது. நல்ல வேலையே இவரோட ஆட்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்மளை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரியை இழந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீலிங்கா அவரை பார்த்துட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட யாரையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேபி சொல்லியிருப்பாரு. அந்த அட்டாக்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தனை தான் பிரசன்ட்ல இவர் காலி பண்ணிருப்பாரு. இப்ப ஜேபியும் அவரோட சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஒரு அட்டாக்க டெரரிஸ்ட் பிளான் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி இவருக்கு தெரிய வந்திருக்கு போல. வசீம் தலைமையில தான் இந்த அட்டாக்க பிளான் பண்ணிருக்காங்க. என்ன அட்டாக் பிளான் பண்ணிருக்காங்கன்றத சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. ஜேபியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஜேபியும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண எல்லா பிசினஸ் மேனையும் வர வச்சிடுறாரு. அந்த பிளானை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. அவன் கூட இப்ப நாங்க சுத்தமா டச்ல இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. டச்ல இல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்க டச்ல இருக்கிறது தெரிஞ்சதுன்னா உங்க கதையும் சேர்த்து முடிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆட்களும் பயந்துகிட்டே கிளம்பிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ராம் அப்படின்றது. ஃப்ரெண்டும் இவரும் ஒரு ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ரேஸை கொஞ்சம் வித்தியாசமா நடத்தணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க முடிவு பண்றாங்க. கண்ணை கட்டிக்கிட்டே பைக்கை ஓட்டணும், பின்னாடி இருக்க நபர் தான் வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. பின்னாடி உட்காந்து இருக்க இவரோட ஃப்ரெண்டு தான் இவருக்கு வழி சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி இவரும் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணை மூடி ஓட்டுறதுனால எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே கீழே விழுறாங்க. ஹீரோ தான் செம்மையா போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ அந்த ரேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சிடுறாரு. சூரிய பிரகாஷ்னு ஒருத்தர் இறந்ததை நமக்கு காமிச்சாங்கல்ல, அவரோட பையனா தான் ஹீரோ இருப்பாரு. இதனால ஜேபி நடுவுல இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உன் அப்பா உன்னை ஆர்மியில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, நீ சேர்ந்துரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சாரி சார், எனக்கு ஆர்மியில சேர்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த மாதிரி வெட்டியா சுத்திட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு துணி கடைக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல கரண்ட் போயிருது. கரண்ட் போகும்போது தான் அந்த இடத்துல ஹீரோ ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்களே வியந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நபர் என்ன பண்றான்னா, ஹீரோயின் கையில இருந்து பேக்கை பிடிங்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். என் அப்பா தந்த கிஃப்ட் அந்த பேக்குக்குள்ள தான் இருக்கு, போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனுங்களை துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இப்பெல்லாம் பேக்ல யாரா காசு வச்சிருக்கா, காசுலாம் கிடைக்காது, கார்டு மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இவனுங்கள தேடி பாக்குறாங்க, கார்டு மட்டும் தான் கிடைக்குது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பேகை என்கிட்ட தந்துருங்க, இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காசு தருது. நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஹீரோனும் போனவன் பேக்கோட வருவானா அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காயத்தோட போனாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அவங்க பேக்ல இருந்து லிப்ஸ்டிக்கை வச்சு காயம் மாதிரிலாம் ஏற்படுத்திட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கவனிக்கிறாங்க. இவனுக்கு நம்மள பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வந்தவரு ரொம்ப பாவமாலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஈரனும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார், நன்றி அப்படின்ற மாதிரி பேக் எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப ஜேபி அவரோட ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நபர் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. டைம் இவ்வளவு ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையான்னு இவர் கேக்குறாரு. இல்ல சார், இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, சரி சரின்ற மாதிரி ஜேபி இங்க இருந்து கிளம்புறாரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறாங்க. நீ எப்படி மச்சான் உள்ள போக போற அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு கேக்குறாரு. என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரோட பைக்கை சாட்சி விட்டுறாரு. வேணும்ட்டே ஃப்ரெண்டோட கால்ல அடிப்படுற மாதிரி பண்ணிடுறாரு.
இப்ப அடிப்பட்ட ஃப்ரெண்டை ஈரின் கிட்ட காட்டலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு வர்றாரு. ஹீரோ வேணும்ட்டே தான் வந்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இந்த காயத்தை நான் பார்க்க மாட்டேன், சந்தியா மேடம் தான் பாப்பாங்கன்னு சந்தியான்னு ஒரு டாக்டர் கிட்ட அனுப்பி வச்சிடுறாரு. அந்த டாக்டர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, சுத்திலாம் வச்சு கால்ல அடிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் பயங்கரமா வலியால துடிச்சிட்டு இருக்காரு. ஈரின் ஒரு ரூமை விட்டு வெளியே வராங்க. அது என்ன ரூம்ன்றதை ஹீரோ கவனிச்சுக்கிறாரு. அவங்க சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றது தெரிய வருது. மறுநாள் இவர் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்டை கூட்டு வந்துடுறாரு. இவனுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஐயோ நான் அதையும் பார்க்க மாட்டேங்க, சந்தியா மேடம் தான் பாப்பாங்க, நீங்க சந்தியா மேடத்தை போய் பாருங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு வரும்போதும் ஈரின் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த சந்தியா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க டாக்டரே இல்ல, கிளீன் பண்றவங்கன்னு இப்பதான் ஹீரோக்கு புரிய வருது. இவங்க இவ்வளவு நேரம் விளையாடி இருக்காங்கன்னு புரியுது. நீங்க என்ன பார்க்க தானே வரீங்கன்னு கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சிரிக்கிறாரு. இவங்களும் பதிலுக்கு சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்க போல. இவங்க ரெண்டு பேருமே பழகுறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு ஜாலியா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்பயும் ஜேபி இருக்கார்ல, நீ ஜாயின் பண்றத பத்தி யோசின்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சார் சொல்றது, எனக்கு ஜாயின் பண்றதுல சுத்தமா விருப்பமே கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறது. ஹீரோவும் இன்னைக்கு ஈரின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு முடிவு பண்றாரு. இப்ப ஈரின் கிட்ட இவரோட காதலை வெளிப்படுத்திடுறாரு. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா முடிவே என்னோட அப்பா தான் எடுக்கணும், என் அப்பா ஓகே சொன்னா கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலையே படாதீங்க, நாளைக்கே வந்து உங்களோட அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. மறுநாள் ஈரின் வீட்டுக்கு வந்தவர் எப்படிலாம் பேசணும் அப்படின்ற மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அது ஜேபியோட வீடா இருக்கும். எது இவர் வீடா அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. எங்க கிளம்புறீங்க வாங்கன்ற மாதிரி ஈரின் கூப்பிடுறாங்க. இவரும் வெயிட் பண்றாரு. இப்ப ஜேபியும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. என் பொண்ணு ஒரு சோல்ஜருக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ தான் வெட்டியா சுத்திட்டு இருக்கியப்பா, எப்படிப்பா உனக்கு தர சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது சமாளி அப்படின்ற மாதிரி ஈரினோ சிக்னல்லே இவர்கிட்ட சொல்றாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, சார் நானும் ஆர்மில ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், நான் நாளைக்கே ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னப்பா நீ நினைச்சோன்னா ஜாயின் பண்றதுக்கு ஆர்மி என்ன விளையாட்டா, அதுக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் நீ தயாராகணும், நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு டெஸ்டா இருந்தா என்ன சார், ஈரினுக்காக ஒவ்வொரு டெஸ்டையும் நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் வீரவசனமா பேசுறாரு. ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கனா நாளைக்கு ட்ரைனிங்க்கு வந்துருப்பா, நாளையில இருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோ அப்பா கிட்ட வீரவசனமா பேசியிருப்பாரு, ஆனா ஜாயின் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல, ஃப்ரெண்டு கிட்ட தான் புலம்புறாரு. அப்ப ட்ரைனிங்க்கு வர சொன்னார்ல, இப்போ ஒரு நபர் மூலியமா இவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஹீரோக்கு அந்த ட்ரைனிங்லாம் சுத்தமா பண்ண முடியல, ரொம்ப வீக்கா இருக்காரு, எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியல. ஜேபி வசீம்னு ஒரு நபரை தானே ட்ராக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. வசீமை பொறுத்த வரைக்கும் அஜுன்ற ஒரு நபரை வச்சு சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அஜு ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நிறைய பொருள்லாம் கலெக்ட் பண்றாரு. ஏன் பண்றாருன்னு தெரியல. ஹீரோவால இந்த எக்ஸசைஸ்லாம் சுத்தமா பண்ண முடியல, இப்ப ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கற்பனையில ஹீரோயின் தெரியுறாங்க. எனக்காகவாது கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால இவர் இருக்கார்ல, தண்டால் எடுக்கும் போது அவங்க கீழே இருக்க மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்கிறாரு. ஹீரோ ட்ரைனிங்ல பயங்கரமா கஷ்டப்படுறாருல, நீ எனக்காக கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் போதையில ஹீரோவோட ஃப்ரெண்டு பேசுறதுக்காக வந்துடுறாரு. இவன் ஒரு பிளானோட தான் இதை பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இவன் ஆர்மில இருப்பான், அதுக்கப்புறம் வேணும்ட்டு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த வேலையை விட்டு வெளியே வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்டு சொல்றது உண்மையா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. அது உண்மையா தான் இருக்கும். அதனால ஹீரோவும் தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. உண்மைன்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மறுநாள் இவரும் ஈரினை சமாதானப்படுத்துறாரு. இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. இப்ப ட்ரைனிங்லயும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப ட்ரைனிங்ல பயங்கரமா இவர் பெர்ஃபார்ம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து பாக்குற ஜேபிக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப ரிட்டன் டெஸ்ட், கன் ஷூட் டெஸ்ட்னு எல்லாத்தையும் இவர் பாஸ்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அஜு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு 6-7 பேரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த வேலைக்கு இவங்க எல்லாருமே சரிப்பட்டு வருவாங்க, நான் பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வசீம் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப வசீம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. ஜேபியால இன்னும் வசீமை பத்தி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி இவரோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வரலன்னு இவருக்கு தெரிய வருது. ஜேபியும் ஏன் வரல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த நபர் வசீமோட கண்ட்ரோல்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நீங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நீங்க புடிச்சு வச்சிருக்க என்னோட பொண்ணை மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா வசீம் என்ன பண்றானா, இவரோட கதையை முடிச்சிடறான். ஜேபி கண்ணுல மண்ணை தூவுறதுக்காக தான் இந்த நபரை யூஸ் பண்ணிருக்கான். ஜேபிக்கு அவர் மேல டவுட் வந்துருது இல்ல, அதனால அவர் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும் போது தான் இவருக்கு புதுசா சில டீடைல் எல்லாம் தெரிய வருது. அதாவது அவர் யார்கிட்ட பேசியிருக்காரு, எங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் இவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ஆட்கள் எல்லாம் சில இடத்துல போய் விசாரிக்க சொல்றாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் அர்ஜுன் ஒருத்தன் நிறைய பொருள்லாம் வாங்கி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த அஜு அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அஜுவும் அம்மாவும் இருக்கும் போது இவங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க. என்ன எதுனாலும் பண்ணிக்கோ, என் அம்மா விட்டுரு அப்படின்ற மாதிரி அஜு சொல்லிட்டு இருக்கான். வசீம் கூட சேர்ந்து நீ என்ன பிளான் போடுற, அந்த பிளானை பத்தி சொல்லு, உன்னோட அம்மா விட்டுரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவன் சொல்ல மாட்டான். இதனால ஜேபி இருக்கார்ல, அம்மாவை கன்னால ஷூட் பண்ற மாதிரி வராரு.
ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரி அஜு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அஜுவும் பயத்துல ஒரு ஸ்டேஜ்ல சொல்றதுக்காக வரான். ஆனா அம்மா இருக்காங்கல்ல, அவசரப்பட்டு சொல்லிடுறது அப்படின்ற மாதிரி ட்ரிகரை பிரஸ் பண்ணி இவங்களே சாவடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற அஜுவும் செம்மையா ஷாக் ஆயிடுறான். என் அம்மா சொல்லக்கூடாதுன்றதுக்காக உயிரியே விட்டுருக்காங்க, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதனால ஜேபி இருக்கார்ல, நீ சொல்லனா பரவாயில்ல சாவுன்ற மாதிரி சாவடிச்சிடுறாரு. நம்மளே இதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அஜு மூலியமா இவருக்கு வசீம் இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சிருது. வசீம் அமுக்கணும்ன்றதுக்காக ஹீரோவை கூப்பிட்டுக்கிறாரு. இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பெரிய மிஷன், அதனால நீ கவனமா இருன்ற மாதிரி இவருக்காக ஒரு கன் எல்லாம் தந்துடுறாரு. ஹீரோக்கு உள்ள வரவே செம்ம பயமா இருக்கு, இருந்தாலும் பயந்துகிட்டே உள்ள வராரு. இவங்க எல்லாருமே பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சேஃபா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த கன் ஃபைட் எல்லாம் பார்த்து பயப்படுறாரு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. சேர்ந்த நாளே என்னோட கதையை முடிச்சிருவாங்க போல, ரொம்ப பயமா இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ அங்கேயே சேஃபா ஒளிஞ்சிடுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்றாரு. ஜேபி ஆட்களும் அட்டாக் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல வசீமை லாக் பண்ணிடுறாங்க. அஜு மூலியமா தான் வசீமை பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்க போல. லாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னதான் ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இப்ப நம்ம வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. அப்பயும் வசீம் ஆட்கள் மறைஞ்சிருப்பாங்க. இப்ப மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஆட்கள்லாம் கவனிக்கல, இவர் மட்டும் தான் கவனிச்சிருப்பாரு. சட்டுன்னு கண்ணை வச்சு அவங்க எல்லாம் அட்டாக் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சண்டை போட வரவங்க கூடயும் பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. இவன் சூரிய பிரகாஷோட பையன்றதை ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கே தான் எப்படி ஷூட் பண்ணுவோம் அப்படின்றது தெரியல. இவங்களும் வசீம் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ஷூட் பண்ணதை நினைச்சு ஹீரோவும் பயத்துல இருக்காரு. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எது நீ ஷூட் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டே ஆச்சரியப்படுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் டீம்ல அபிஷியலா ஜாயின் பண்ணல, அதுக்கான லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை வந்து இவர் ஜேபி கிட்ட காட்டுறாரு. பார்த்த ஜேபியோட முகம் லைட்டா மாறிடுது. நான் என்னைக்கு ரிட்டையர் ஆக போறேனோ அன்னைக்கு தான் நீ ஜாயின் பண்ண போறேன்னு சொல்றாரு. நீங்க ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டு தானே சார் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, திரும்பி எப்படி ரிட்டையர் ஆவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் வேலையை பத்தி சொல்லப்பா, வாழ்க்கையை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவருக்கு கேன்சர் இருக்கும், இந்த நாள் வரைக்கும் தான் நீங்க உயிர் வாழ வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமே வீட்டுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வந்தவரு சூரிய பிரகாஷ் போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரை மாதிரி ஒரு சோல்ஜரை இப்போ வரைக்கும் நான் பார்க்கல, அவரோட உயிரை பத்தி கவலைப்படாம எங்க எல்லாரையும் காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சார், இந்த அரசாங்கம் என்னோட அப்பாக்கு எந்த ஒரு மரியாதையும் செய்யல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. நான் தான் இந்த விஷயத்தினால என்னோட சைல்ட்ஹுட் லைஃபையே இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே வசீம் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. வசீம் ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லிரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உன்னை எப்பயோ சாவடிச்சிருக்கணும், மிஸ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி வசீம் சொல்றான். இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஜேபி இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபு கூடயும் பொண்ணு கூடயும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. பொண்ணு இவரை மட்டும் இறங்கி நடப்பாங்க. வசீம் வச்ச பாம்னால கார் வெடிச்சு ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. இத பாக்குற இவரை ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப பிரசன்ட்ல என்ன பண்றாருன்னா 6 பசங்களோட போட்டோ வைக்கிறாரு. இந்த பசங்களை வச்சுதான் ஒரு அட்டாக்க பிளான் பண்ற, எங்க அந்த அட்டாக் நடக்க போகுது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. எவ்வளவு வாட்டி கேட்டாலும் சரி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் தனாவட்டா பேசுறான். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்கள மாதிரி ஆளுங்க நினைச்சா மட்டும் அட்டாக்க பிளான் பண்ண முடியாது, உள்ள இருந்தே யாராவது சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் இந்த அட்டாக் எல்லாம் பண்ண முடியும். நம்ம எதிரிங்களை கூட ஈஸியா பிடிச்சிடலாம், ஆனா துரோகிகளை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்தியாலயே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வசீம் இங்க தான் இருக்கான்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. ஆட்கள்லாம் மொத்தமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க ஆபீசர்ஸும் பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க. இந்த அட்டாக்ல ஜேபியோட நெஞ்சிலையும் ஒரு புல்லட் பாஞ்சிருது. இப்ப ஹீரோ தான் இங்க இருக்க ஆட்கள் கூட பயங்கரமா சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. வந்தவங்க வசீமை காப்பாத்துறதுக்காக வரல, வசீமை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோவும் ஜேபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஜேபி என்ன சொல்றாருன்னா, நான் பொழைக்க மாட்டேன், இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காப்பாத்து, இன்ஃபர்மேஷன் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவர் இருக்கார்ல, வசீமை தூக்கிட்டு போனோம்னு நினைக்கிறாரு. சாவர நிலைமையில கூட இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாருல. இதனால வசீமோட மனசு இந்த இடத்துல மாறிடுது. நானே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள இவரோட உயிர் போயிருது. இவங்களுக்கு அதனால விஷயம் தெளிவா தெரிய மாட்டேங்குது, கொஞ்சோண்டு தகவல் மட்டும் தான் தெரியுது. இப்ப ஹீரோ திரும்பி இவரை காப்பாத்தலான்னு வராரு. ஆனா இவர் இருக்கார்ல, என் பொண்ணை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி உயிரை விட்டுறாரு. ஜேபி ஆர்மியில இருக்கிறதுனால பொண்ணோட பர்த்டேக்கு கரெக்டா விஷயத்தை சொல்ல முடியாது. எனக்கு நீங்க விஷயசே சொல்லப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு கோவப்படுறாங்க. சாரிமா அப்படின்ற மாதிரி தோப்பு காரணம்லாம் பொண்ணு முன்னாடி போடுறாரு. பொண்ணு அதை பார்த்து சிரிக்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல அப்பாவோட பாடியை பாக்குறாங்க. அதை பார்த்துதான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவோட பாடிக்கு எல்லாருமே மரியாதை எல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க. நீங்க ஒரு உண்மையான சோல்ஜரா இருந்திருக்கீங்கப்பா, அடுத்து ஒரு ஜென்மம் எடுத்தாலும் நீங்க அப்பயும் சோல்ஜரா தான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. என் சைல்ட்ஹுட் லைஃப் போயிட்டு தான் நான் அவ்வளவு ஃபீல் பண்ணேன். ஈரினோட அம்மா இறந்து அவளுக்கும் சைல்ட்ஹுட் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட அவ பண்ணல. அவ உண்மையிலேயே கிரேட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, நீ ஆர்மியில ஜாயின் பண்றதா இருந்தா உன்னோட அப்பா இதை தர சொன்னாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கேமராவை தராங்க.
இவர் அதுல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாரு. அப்பா இவருக்காக நிறைய விஷயங்கள் அதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் இவர் கேக்குறாரு. என்ன அப்பா சொன்னாரு, இவர் என்ன கேக்குறாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அப்பா கூட சின்ன வயசுல விளையாண்டாரு பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த யாசிம் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னான் பாத்தீங்களா, ஒரு மினிஸ்டரை பத்தி தான் சொல்லியிருப்பான். அந்த மினிஸ்டருக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மினிஸ்டரை எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மினிஸ்டர் கோல்ஃப் விளையாடுறதுக்காக எப்பவுமே ஒரு இடத்துக்கு வராரு. அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்ல வச்சுதான் தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. இப்ப அவர் ரெஸ்ட் ரூம்க்கு வரும்போது ஸ்ப்ரே அடிச்சு அவரை மயக்கமாக்கிடுறாங்க. யாருக்குமே தெரியாம இவங்களுடைய இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்கன்ற மாதிரி வசீம் சொல்லிட்டான். என்ன அட்டாக் பிளான் பண்றாங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறது. இந்த மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, பிளான பத்திலாம் எனக்கு தெரியாது, அவங்கள ஃப்ரீயா நடமாட விடுறது மட்டும்தான் என்னோட வேலை. அவங்க அட்டாக்க பத்தி என்கிட்ட ஒரு நம்பர் மட்டும் தான் சொன்னாங்க, இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த நம்பரை சொல்லிடுறாரு. அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் ஃப்ரெண்ட பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிடுறாரு. இப்ப இந்த பெரியவரும் அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பயங்கரமா விக்கல் வருது, இறந்து போயிடுறாரு. ஹீரோ வேணும்ட்டே தான் அவரை சாவடிச்சிருக்காரு. அவர் ஒரு நம்பர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த நம்பர் மூலியமா இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. பொதுவா மக்கள்லாம் கூடுற இடத்துல தானே அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இடத்தெல்லாம் இவர் ரிலேட் பண்ணி பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஸ்கூல்ல தான் அட்டாக் பிளான் பண்றாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவர் அபிஷியலா இன்னும் வேலையில ஜாயின் பண்ணல, அதனால இவரால முறைப்படி எதுவுமே பண்ண முடியாது. தனிப்பட்ட முறையில தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் அது சார்ந்து போக போறாருல, அம்மா உனக்கு எதுவுமே ஆகாது, இதை போட்டுக்கோன்ற மாதிரி கையில ஒன்ன கட்டி விடுறாங்க. இவர் அந்த ஸ்கூலுக்கு போகணுன்ற மாதிரி தான் பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஹீரோ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்கூல்ல தான் அவங்க அட்டாக் பிளான் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு நபர் ரொம்ப நாளா டீச்சர் மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பெல்லுல பாம்ப செட் பண்ண சொல்லிடுறாங்க. அவரை செட் பண்ணிட்டேன், பெல் அடிக்கும் போது வெடிஞ்சிரும் சொல்றாரு. ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த ஸ்கூல் கிட்ட வந்துடுறாரு. திடீர்னு பார்த்தா யாரோ பின்னாடி இருந்து இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும்போது தலைகீழ இவரை தொங்க விட்டு இருக்கிறது தெரிய வருது. அப்துல் அப்படின்ற ஒரு நபர் இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு அடையாளத்தோட ஒரு ஆபீசர் மாதிரி இவன் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். மினிஸ்டர் இவர் கொண்டுட்டார்ல, அதை பத்தி எல்லாம் இவனுக்கு தெரியுது. ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இங்க இருக்க டெரரிஸ்ட்ங்களெல்லாம் கனெக்ட் பண்றது தான் இவரோட வேலையா இருக்கும். அந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே சமயம் ஹீரோவை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கூல்ல நடக்கிற அட்டாக்கை யாரும் தடுக்கூடாதுல்ல, அதனால ஆயுதத்தோட சிலர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பக்கத்துலயே ஒரு பாய் கடை வச்சிருக்காரு. அந்த பாய் கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க முஸ்லிம்ஸ்ல, அதனால பாயும் சந்தோஷமா பேசுறாரு. பாகிஸ்தான்ல தான் எட் இருப்பாரு. அவர் இங்க இருக்க அப்துலுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அப்துலும் ஹீரோவை லாக் பண்ணி வச்சிருக்கிறத பத்தி சொல்றாரு. சூரிய பிரகாஷ் பையனா, அவனை எதுக்காக இன்னும் உயிரோட வச்சிருக்க, உடனே அவனோட கதையை முடி அப்படின்ற மாதிரிலாம் பயந்த மாதிரி பேசுறாரு. என்னடா உன்னோட ஆட்களுக்கு அவ்வளவு பில்டப்லாம் கொடுத்த, என் அப்பாவோட பேரை கேட்டோன்னே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளவுதான் உங்களோட தைரியமா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டாரு. இவ்வளவு நேரம் இவன் பேசிட்டு இருக்கும் போதே இவர் கொஞ்சம் கொஞ்சமா கயர்லாம் லூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப கயிறை கழட்டிட்டு இங்க இருக்கவங்க கூட பயங்கரமா சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறது. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே அப்துல் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதே மாதிரி ஹீரோ இருக்காருல, அந்த ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடலாம் ஆரம்பிக்கிறது. அப்துல் இருக்காருல, அந்த 6 பேர்கிட்ட தான் பேசுறாரு. எப்படியோ இந்த அட்டாக் நடக்கணும், அவனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஒரு நபர்கிட்ட பைக்கை வாங்கிடுறாரு. இப்ப வேகமா அந்த ஸ்கூலை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறது. இவர் ஸ்கூலுக்கு வரும்போதே 8 பேர் சேர்ந்து இவர் அட்டாக் பண்றாங்க. இவரும் தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு. 2 பேர் கன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, இப்ப அந்த கன் எடுத்து இவர் அட்டாக் பண்ணலான்னு பாக்குறாங்க. இவர் அந்த கன் எல்லாம் தள்ளி விட்டு இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப கீழே விழுந்த கன் அந்த பாய் ஓடி வந்து எடுத்துடுறாரு. அவங்க 2 பேருமே பாய் தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்வளவு நேரம் நார்மலா பேசினாங்கல்ல, அதனால தான் அப்படி கேக்குறாங்க. ஆனா அந்த பாய் இருக்கார்ல, ஹீரோவை நோக்கி தான் கன்னை தூக்கி போடுறாரு. இவனுங்கள மாதிரி ஆளுங்களை விடாதீங்க, சுட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டாரு. இப்ப அங்க இருக்க எல்லாரோட கதையும் முடிச்சிடுறாரு. உடனே ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஸ்கூலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறது. இப்ப பெல் அடிக்கிற டைம் வந்துருது. பியூன் இருக்காரு பாத்தீங்களா, பெல்லோட சுவிட்ச் ஆன் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோ இந்த பக்கத்துல இருந்து வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. அவர் சுவிட்ச போடுறதுக்காக வரும்போது ஹீரோ இருக்காருல, அந்த சுவிட்ச் பாக்ஸையே உடைச்சு விட்டுறாரு. போய் நார்மல் பெல் அடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இந்த நபரும் நார்மல் பெல் அடிக்கிறாரு. இப்ப பசங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ நல்லபடியா இந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாய் ஹெல்ப் பண்ணதுக்காக அவருக்கும் நன்றி எல்லாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் ஹீரோ வீடியோல என்ன பார்த்தாரு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அந்த காலத்தையே தனிப்பட்ட முறையில விசாரிச்சு சில தகவல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பாரு. இந்தியால இருந்தே யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சிலர் பேரெல்லாம் இவர் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. 16 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் தீவிரவாதியா தான் இருந்திருப்பான். அவனோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. அவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவனை தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் பேர் மட்டும் தான் அப்பாக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் யாருன்றதுலாம் தெரியல.
இப்ப ஹீரோ இருக்கார்ல அப்துல்ல புடிச்சிடுறாரு. அவங்க கிட்ட அந்த நபரை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்துலுக்கு மேல இருக்க நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கப்புறம் ஹீரோவோட வேலை அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினை கல்யாணம் எல்லாம் முடிச்சிடுறாரு. இப்ப இவரோட வேலைக்காக இவர் கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் ராம் 2ல வரும் அப்படின்ற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.